ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி செம்ம டேஸ்டியான ஒரு தேங்காய் பால் ஊற்றி சிக்கன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நம்ம வந்து கடாயில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, அந்த ஸ்டார்லாம் போட்டதுக்கப்புறமா சோம்பு அதுவும் போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயம் போட்டு நல்லா தேவையான கொஞ்சம் உப்பும் போட்டு வதக்கி விட்டுறலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கும் தேங்காய் பால் ஊற்றுறதுக்கும் அவ்வளோ டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம ஜாரில் தேங்காய் எல்லாம் ஊற்றி 1 கப் தண்ணியும் ஊற்றி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இந்த அடித்து எடுத்ததுக்கப்புறமா அதெல்லாமே வந்து வடிகட்டிடலாம். இதான் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால்னு சொல்லுவோம். எல்லாமே வடித்து எடுத்ததுக்கப்புறமா நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க அந்த கொத்து இருக்குல்ல, அது எல்லாமே திரும்பவும் வந்து ஜாரில் போட்டு திரும்ப 1 கப் தண்ணி ஊற்றி அதையும் அடித்து எடுத்துக்கலாம். அதையுமே வந்து நம்ம அடித்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா இதையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த தண்ணியுமே. அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறமா வந்து பெப்பர் தூளும் நம்ம வந்து சோம்பு இவ்வளோவுமே போட்டு பெப்பரும் சோம்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். அந்த பச்சை வாசனை போகிறது வரை எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறணும். எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து செகண்ட் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஃபஸ்ட்டு பிழிஞ்சு அந்த கொத்தெல்லாமே போட்டு செகண்ட் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பால் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நல்ல கொதி வந்ததுக்கப்புறம் நல்ல வாசனை வரும் நமக்கு. அந்த டைமில் வந்து நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எல்லாமே அதில் போட்டுடலாம். கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் சாப்பிட்றதுக்கு சோறு கூட வச்சோ இல்லை வந்து இது கூட வந்து இடியப்போ, அப்போ, தோசை எல்லாத்து கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த கிரேவி ஃபார்மில் வரும். அப்போ வந்து நம்ம வந்து சிக்கன் தூளும் அப்புறம் வந்து கரம் மசாலா இவ்வளோவுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம நிறைய தண்ணி ஊற்றுறமேலாம் பார்க்குறதுங்க, அவ்வளோ வந்து ஒரு கட்டியான கிரேவி ஃபார்மில் தான் வரும். ஒரு குறுகுறுன்னு வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் அதையுமே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கொஞ்சம் உப்பு தேவையான இடையில போட்டுக்கோங்க. மிதம் எல்லாமே காரம் எல்லாமே அப்படியே தான் இருக்கும், எதுவுமே மாறாது. செகண்ட் பால் ஊற்றினால நல்லா மூடி வச்சு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு மூடி தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதை வாசனைக்கு வேக பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.